மாடு வெட்டுறீங்களா? என்ன கண்ணுக்குட்டி வெட்டுறீங்களா? இவருக்கு என்ன, யார் எதை வெட்டினா இவருக்கு என்ன? இவரை வெட்டாம இருக்கிறாங்கல்ல, அது போறாதா? பாட்டி பேசுறது கேட்டல, வேற லெவல் பாட்டி. என்னடா டேய், சாப்பாடுக்கெல்லாம் சண்டை போட்டால் எப்படிங்க? சாப்பாட்டில் கூட உங்களோட அரசியல் திணிச்சா என்னடப்பா? அவன் விருப்பப்பட்டவன், அதாவது அந்தந்த உணவு அவன் உண்ண போகிறான். சாப்பிட்றவனுக்கு உணவுல கூடமாடா உங்களுக்கு கட்டுப்பாடு வேணும்? அது அவங்களோட விருப்பம். அவனுக்கு எதை பிடிக்குதோ அதை சாப்பிட்டு போகிறான். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னடா இதெல்லாம் வட மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனைடா. இது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா கொஞ்சம் சர்ச்சையாக தான் இருக்குது. எங்கேயோ இடிக்குது இல்லை? மாட்டு இறைச்சியை வெட்டக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது சரி, ஓகே. அப்படி சொன்னால் மொத்தமாக எல்லா உயிரினத்துக்கும் சொல்ல வேண்டியதானே? மாட்டு இறைச்சிக்கு தான் வெட்டக்கூடாதுன்னா அப்போ ஆட்டு இறைச்சி வெட்டக்கூடாது, கோழி இறைச்சி வெட்டக்கூடாது. அப்போ எந்த இறைச்சியுமே வெட்டாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அது மட்டும் அது வேலையை பார்த்துக்கிட்டு அது மட்டும் மேய்ச்சி கிடக்கட்டும். எதுக்கு சிக்கல்? அதுனா மாட்டுக்கறி மட்டும்தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அரசியலாக இருக்குது. மாட்டுக்கறியில் என்னடா அரசியல் இருக்குது? கறிடா, மாட்டுக்கறி அவ்வளோதான். ஆட்டுக்கறி அவ்வளோதான். கோழி கறி அவ்வளோதான். கறி அவ்வளோதான். இதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. மாட்டுக்கறி வெட்டக்கூடாது. மாட்டுக்கறி சாப்பிட்றியா? மாட்டுக்கறி சாப்பிட்றியா? மாட்டுக்கறி தான் சாப்பிட்றாங்க. என்னடா கறி சாப்பிட்றாங்க? எனக்கு புரியல. பல நாளாக இந்த கேள்வி இருக்குது. நான் ரசம் சாப்பிட்றேன்னா நான் ரசம் சாப்பிட்றேன். நான் சாம்பார் சாப்பிட்றேன்னா எஸ், சாம்பார் லவர்ஸ், உப்மா லவர்ஸ், சப்பாத்தி லவர்ஸ், தோசை லவர்ஸ், அந்த மாதிரி கறிக்கும் லவர்ஸ் இருப்பாங்க. உணவில் என்னடா உங்களுக்கு அரசியல்? எனக்கு ஏய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்னலாம் நான் பார்க்க போகிறேன்னு தெரியலடா. இப்போ தான்டா, நேற்று தான்டா பார்த்தேன். புஷ்யாந்த் அண்ணனை வந்து நீங்கள் கருப்பு சாமியாக்க வச்சுருக்கீங்க. திரிஷா அக்காவை மாரியம்மாவை உட்கார வச்சுருக்கீங்க. இன்னும் யாரா? அவனு சிஎம் சார் தான்டா இருக்காரு. அவரையாவது விட்டு வச்சு தொலைங்க. அவருக்கு பெருமாள் வேஷமோ சிவன் வேஷமோ வேறு ஏதாவது வேஷமோ கொடுத்துட போகிறீங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லாம் காலை கொடுமை. முன்னெல்லாம் ஆடி மாதம்னா பட்டையை போட்டுக்கிட்டு காலையில் ஏஞ்சம்மா, பத்தியோட வரணுமா, பாட்டை போட்டோமா, அடி கழுப்புறம் ஏற்றுறோமா, இப்படி இப்படின்னு காட்டினோமா, பொங்கலை வாங்கி சாப்பிட்டோமா, சாமியை கும்பிட்டோமா, சந்தோஷமாக போனோமான்னு இருப்போம். ஆனால் இவனுங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பாரு. இந்த எப்போல்லாம் வந்ததோ தக்காளி சாமியை மதிக்கிறதே கிடையாது. நீ தான் சாமி இல்லை, நீலாம் சாமி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் என்னென்னவோ எடிட் பண்ணி அதை தான் சாமின்னு கும்பிட்டுருக்கான். போகிற போக்கில் பார்த்தா புஷ்யாந்தனையும் சிஎம் சாரையும் மற்றவங்களையும் கும்பிட ஆரம்பிச்சுடுவானுங்க போல இருக்குது. ஏற்கனவே விஜயானனை வந்து சட்டமன்றத்தில் பதவியேற்கும் போது பார்த்துருப்பீங்க. ஒரு உறுப்பினர்கள் வந்து இவர் தான் என்னோட கடவுள்னு சொல்லி ஃபோட்டோ, விஜய் சாரோட ஃபோட்டோவை காட்டிட்டாங்க. அந்த மாதிரி காலப்போக்கில் என்ன நடக்க போகுது தெரியலையாடா. மாணவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல போனால் தான் ஒரு மாணவர் வந்து போதை பழக்கத்தை வந்து வெளியே கொண்டு வரும். டிசிப்ளினும் அப்போ தான் வரும். அந்த கோரிக்கையை நாங்கள் அப்பையிலேருந்தே ஒரு வருஷமா வச்சுக்க மாட்டோம். அது இதுவுமே இல்லை சார், அது பொருள் மாதிரி இருக்கு. உட்காந்து இப்படி தூக்குற மாதிரி அதே மாதிரி தான் ஐயா இருக்கு. வேற எதுவுமே இல்லை ஐயா, வேற எதுவுமே இல்லை ஐயா. ஐயா அந்த சாப்பாடு வந்து மெயின் ஐயா. சாப்பாடு ரொம்ப 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 இதுவாக இருக்கு ஐயா, வாயிலே வைக்க முடியும். சாப்பாடு கூட பாருங்க. கண்டிப்பாக அண்ணனை பாராட்டலாம். அந்த மழையில் அவர் வந்து மாணவர்களை வந்து நேரடியாக போய் சந்தித்தது வந்து ஆய்வு மட்டுமே பண்ணிவிட்டு அந்த வார்டன்ட்டை மட்டும் பேசிட்டு போகாமல் பரவாயில்ல, மாணவர்களும் கொஞ்சம் கேள்வி கேட்க தயாராக இருந்திருக்காங்க. நான் கூட எங்கே மாணவர்கள் கேட்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதும் கை காட்டுறதும் விசில் அடிக்கிறதும் அப்படி செலவு பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சேன். பட் மாணவர்கள் பரவாயில்ல, கேள்வி கேட்டிருக்காங்க, நல்ல விஷயம். அந்த எம்சி ராஜா விடுதியில் பல நாட்களாக ஒரு குறை சொல்லணும்னா அந்த கழிப்பிட வசதி சரியாக இருக்காது. புது ஹாஸ்டல் ஓகே, பழைய ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்டலில் ஒரு மெத்தனை போக்காக தான் இருக்கும். உணவும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. உணவு தான் அடிப்படை தேவை. ஆனால் இவங்க ஒன்றுமே அந்த உணவில் எதையோ இலவசமாக கொடுக்குறாங்க, என்னென்னவோ பண்ணி தொலைக்கிறாங்க. ஆனால் மாணவர்களோட படிப்புக்கும் உணவுக்கும் கொஞ்சம் தரமான விஷயத்தை கொடுத்தா எதிர்கால தேவை நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சரியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறோம்ல, ஆய்வு நடத்துகிறாரு, பார்க்குறாரு, கேட்குறாரு. அதனால் சரியாகும் நம்புகிறோம். சரியான சந்தோஷம். எதுக்கே கத்துறேன்? இது இரங்கல் கூட்டம் தானே, எதுக்கு விசில் அடிங்க? இந்த விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. தம்பி, யாரு சொன்னா கேட்பீங்க? எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். பசி வேலையாகவும் இருக்கிறது. நீங்கள்
என்னை நெருக்கியதில் நசுக்கியதில் களைப்பாகவும் இருக்கிறது. இப்படி விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. உட்காருங்க. இங்க இவ்வளவு பேர் எதுக்கு தம்பி நிக்கிறீங்க? பின்னால இவ்வளவு பேர் எதுக்கு நிக்கிறீங்க? எனக்கு புரியல. எதுக்காக நிக்கிறீங்க? நீங்கெல்லாம் இறங்கி போய் உட்கார்ந்து பிறகுதான் நிகழ்ச்சி தொடங்கும். ஹலோ ஹலோ போய் உட்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் மேடைக்கு அழைக்கிறோம். தயவுசெய்து போய் எதிரில் உட்காருங்க. ஹலோ ஹலோ தம்பி, யாரு சொன்னா கேட்பீங்க? நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏன் அது மேல இது மேல ஏறி நிக்கிறீங்க? போய் உட்காருங்க. உண்மையாலுமே திருமாவளவன் அண்ணனை இந்த விஷயத்துல கண்டிப்பா பாராட்டலாம். ஏன்னா தொண்டர்கள் என்ன வேணா செய்யட்டும், அவன் செய்யறதெல்லாம் சந்தோஷம்தான், அவன் செய்யறதெல்லாம் நம்ம கட்சிக்கு ஒரு ஒரு வைப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம, தப்புனா தப்பு, டேய் மேலே ஏன் ஏறுற, நாகரிகமாக நான் கற்றுக்கோ, மேலே ஏறாத கண்டிக்கிறாரு. அது மாதிரி அவரை போட்டு நெருக்கிறது, வயசாச்சுப்பா, அவர் வயசாச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் இடைவெளி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்கள போய்ட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணாதீங்க. இது இவருன்னு கிடையாமல் எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இது பொருந்தும். அவங்க அரசியல்வாதிகள் நமக்கு பிடிச்ச தலைவர்கள், பேச்சு நல்லா இருக்குது, வீடியோவில் பார்க்கலாம், நேரில் பார்க்கலாம், அவங்கள போய் தொந்தரவு பண்ணுறது, அவங்கள போட்டு நசுக்கிறது, கத்துறது, விசிலடிக்கிறதுலாம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை செய்யக்கூடாதுல்ல. அங்கே போய்கிட்டு அவங்களோட மரியாதையும் குறைச்சிக்கிட்டு, உங்களோட மரியாதையும் குறைச்சிக்கிட்டு, அந்த கட்சியோட மரியாதையும் குறைச்சிக்கிட்டு தேவையில்லாத விஷயம் இல்லை. அதனால் ஒவ்வொரு தலைவருமே அதை கண்டிக்கணும். நமக்கு பிடிச்ச தொண்டனாக இருந்தாலும், நமக்கு பிடிச்ச ரசிகனாக இருந்தாலுமே ஒரு கண்டிப்புன்றது ஒரு தாய் தந்தைக்கு சமமாக நான் பார்க்குறேன். ஒரு தாய் தந்தை எப்படி ஒரு மகன் வந்து தவறான போக்கில் போகும்போது கண்டிக்கிறாங்களோ, அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த கட்சி தலைவர் கண்டிக்கணுன்றது நல்ல விஷயம்.